தான் பலன் என்று அன்பர்களுக்கு எச்சரிக்கிறார். மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள், அகமகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே. அம்மையின் உடலழகையும் உள்ளழகையும் ஒருங்கு எடுத்து காட்டி அம்மையாரிடத்து எதனையும் வேண்டாத தன்மையை விளக்கி காட்டி, அவ்வாறு அந்த அம்பாளை வணங்காது ஒழிந்தால் நமக்குத்தான் பலன் இல்லாமல் போகும் என்று சொன்னவர் அடுத்த பாட்டில் உலகப் பொருள்களாயும் நேர்ந்து நிற்கின்றாள் அபிராமி என்பதை எடுத்துக் காட்டி அவள் என் உள்ளத்திலே நின்று திருவருள் செய்கின்றாள் என்று கூறி அதை எண்ணி வியக்கின்றார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று பொறுகின்ற ஆழிப்பொருள் அறிவார் அன்றாலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. எல்லாம் வல்ல அந்த அம்பிகையினுடைய பெருமையை அறியக்கூடியவர்கள் எல்லாம் வல்ல சிவபெருமானும் திருமாலும் தான். அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் ஐயனுமே இவற்றையெல்லாம் அறியக்கூடியவர்கள், மற்றவர்கள் அறியாதவர்கள். இங்கே அம்பாளினுடைய மூவகை நிலைகளை எடுத்துக் காட்டுகிறார். அம்மையின் மூவகை நிலைகளை அடி நிற்றல் என்று கூறுகிறார். இது ஏகமாய் பராசக்தி வடிவத்தில் நிற்கும் பொது வடிவம். இரண்டாவதாக உலகு எங்குமாய் நிற்கும் நிலை சிறப்பு வகையாக நிற்கின்ற வடிவம். மூன்றாவது அனைத்தையும் நீங்கி நிற்றல், அதாவது உலகு எங்கும் உள்ள பொருள்களிலும் வடிவின் நிற்று அந்த வடிவின் தோற்றமாக விளங்குதல். இவைகளை வியக்தி, வியாபகம், வியாபியம் என்ற 3 சொற்களாலே எடுத்துக் கூறுவது வழக்கம். என்றால் எல்லா பொருளுக்கும் முதலாகவும் நடுவாகவும் முடிவாகவும் நிற்கின்றவள் அவள் என்பதை எடுத்துக் காட்டினார். அடுத்தபடியாக அந்த அம்பாளை வணங்கிவிட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே என்னதான் வறுமை எய்தினாலும் சரி அல்லது என்னதான் துன்பங்கள் எய்தினாலும் சரி அந்த அம்பாளையே வணங்க வேண்டும் என்கிற கருத்தை மறுபடியும் வற்புறுத்தி கூறுகின்றார். என்னுடைய பசுந்தமிழ் பாமாலை கொண்டு உன்னையும் போற்றி வணங்கி அதன் பிறகு செல்வர் ஒருவர் வார் சென்று பொய்யும் மெய்யும் கலந்து போற்றி வணங்குவது என்பது நான் எடுத்துள்ள இவ்வுடம்பு அதனுடைய வினைப்பயன் ஆகியவற்றின் அடிப்படையில் ஏற்கப்படக்கூடிய கருத்தாக இருந்தாலும் உன்னுடைய திருவருளுக்கு சிறிதும் பொருந்துமோ அம்மா என்று அம்மையினிடத்திலே கேட்கின்றார். என்ன காரணம்? எல்லாம் வல்ல சிவபெருமான் உமையம்மை என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு 2 நாழி நெல்லை கொடுத்தார். அதைக் கொண்டு அம்மை 32 வகையான அரங்களையும் செய்து காட்டினாள். இப்படி 2 நாழி நெல் கொண்டு 32 அரங்களையும் செய்து காட்டிய உன்னையும் வணங்கி ஒன்றுமே இல்லாத செல்வர்பால் சென்று நான் அவ்வாறு இறந்து ஏதேனும் பொருள் வேண்டும் என்று நின்றால் உலகியல் வழக்குப்படி வேண்டுமானால் அதை நியாயம் என்று சொல்ல முடியுமே தவிர உன்னுடைய திருவருளுக்கு அது பொருந்துமா என்று கேட்கிறார். ஐயன் அளந்தபடி 2 நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசும் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே. இந்த பாடலில் ஆசிரியர் அம்பாளை வணங்கிவிட்ட பிறகு மனிதர்களை பாடுவதால் என்ன பலன் என்கிற இது சங்ககால இலக்கியத்திற்கு பின்னர் ஏற்பட்ட ஒரு கருத்து என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். மனிதனை பாடாதே, தெய்வத்தையே பாடு. அவன் உனக்கு பெரிய செல்வங்களை எல்லாம் வாரிக் கொட்டாவிட்டாலும் உன்னுடைய வாழ்வைக்கு தேவையான உணவு உடை என்ற 2ஐயும் கொடுப்பான். ஆகவே மனிதன் தெய்வத்தை தான் பாட வேண்டும் என்கிற கருத்து எழுந்தது. நம்மாழ்வார் பாடுகின்ற காலத்திலே சொன்னார், மனிதனை பாடமாட்டேன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எனக்கு விரோதம் ஏற்படலாம். அந்த விரோதத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னுடைய நாவிலே ஊறக்கூடிய சொற்கள் அனைத்தும் திருப்பதியில் எழுந்தருளி இருக்கின்ற வெங்கடேச பெருமாளுக்கே உரியதே தவிர மனிதர்களை நான் பாடமாட்டேன் என்று தெரிவித்தார். சொன்னால் விரோதம் இது,
ஆயினும் சொல்லுகேன், என் நாவே என்கழி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். தென்னா தெரா என வண்டு முரல் திரு வேங்கடத்து என் ஆணை என் அப்பன் எம்பிரான் உடனாகவே என்று தெய்வத்தைத்தான் பாடுவேன் என்று வரையறுத்து சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் புலமை உள்ளவர்களை எல்லாம் அழைத்துச் சொன்னார். பொய்மையாளரை பாடி நீங்கள் என்ன பெறப்போகிறீர்கள்? அதுவும் பொய்யும் வெய்யும் சொல்லி அவர்களை நீங்கள் பாடுகிறீர்கள். ஒன்றுமே கொடுக்காத அவனை பாரி வள்ளல் என்றும், உடம்பிலே கொஞ்சம் கூட மிடுக்கே இல்லாதவனை வீமன் என்றும், நீங்கள் என்னதான் எடுத்து கூறினும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கொடுக்கிலாதானை பாரியே, மிடுக்கிலாதானை ஈமனை விரல் விசையனே, வில்லுக்கு இவன் என்று நீங்கள் என்னதான் எடுத்து பாடினாலும் கொடுப்பார்களே. ஆகவே பொய்மையாளரை பாடாமல் புகழூர் இறைவனை பாட வேண்டும் என்று சொன்ன கருத்துக்கு ஏற்ப அபிராமி அந்தாதி ஆசிரியரும் ஐயன் அளந்தபடி இருநாடி கொண்டு அண்டமெல்லாம் ஒய்ய அறம் செய்யும் அம்பாளை போற்றிய பின்னர் பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்து செல்வந்தர்பால் நிற்க வைப்பது உன்னுடைய திருவருளுக்கு பொருந்துவதாகுமோ என்று அம்பாள் இடத்திலே கேட்கிறார். அவ்வாறு கேட்டவர் அடுத்த பாடலில் அன்னை அபிராமி இத்தகைய ஆற்றல் பெற்ற எல்லோரையும் வாழ வைக்கின்றாள், ஒரு வகை ஆற்றலமற்ற மனிதரையும் வாழ வைக்கின்றாள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறு போற்ற வைப்பது என்னளவிற்கு ஏற்குமாயினும் அம்மையே உம்முடைய திருவருளுக்கு சிறிதும் பொருந்தாது என்று எடுத்து கூறியவர், சீரான மனம் நல்ல செந்தாமரை மனதின் மேல் வீற்றிருக்கின்ற திருக்கோணமும் கொண்டிருக்கின்ற அம்பிகையை வணங்குவாருக்கு அவளுடைய திருவடி தாமைகளே எல்லாவற்றையும் திருவடி தாமரைகளே எல்லாவற்றையும் தரும் என்று எடுத்து காட்டுகின்றார். அருணாம்புயத்து என் செத்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் கருணாம்புயமுறை தையல் நல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமே. அம்பாளை வர்ணிக்கின்ற இந்த பாட்டில் எல்லா உறுப்புகளையும் தாமரைகளாகவே சொல்லியிருக்கின்றார். தையல் நல்லாள் என்பது பெண்ணில் நல்லாள் என்பது போன்ற வார்த்தை. பெண்களுள் நல்லவள் என்பது கருத்து. செம்மையும் வெண்மையும் கலந்த திருநிறமும் சீரான மனமும் கொண்டு வழங்குவது செந்தாமரை மலர். ஊரணப்படுவது உறையூர் என்றாற்போல் பூவனப்படுவது பொறிவாழ் பூவே என மக்கள் விரும்பி போற்றும் தாமரை மலராக அம்மையின் கண்கள், அம்மையின் முகம், அம்மையின் கைகள், அம்மையின் திருவடிகள் ஆகியவற்றை உருவகம் செய்துள்ளார். ஒரே மலராக உருவகம் செய்திருந்தாலும் பவளத்தை கோக்கின்றவன் மாறி கோத்தாலும் அதனுடைய அழகு மாறாமல் இருப்பது போல் அம்மையின் உறுப்புகளாகிய இத்தாமரைகளும் அழகு செய்து உள்ளத்தை ஈர்க்கும் தன்மை படைத்தவை என்பது கருத்து. அருணம் என்றால் தகை, அழகு தருணம் என்றால் இளமை. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் கருணாம்புயமுனை தையல் நல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமே. இப்படி முந்தைய பாட்டில் தம் உயிருக்கு தஞ்சமான அன்னை அபிராமியின் அருள் ஒழுகு கண்களும் முகமும் கைகளும் திருவடிகளுமே என்று வரையறுத்து கூறியவர் அடுத்த பாட்டில் அம்மையை நோக்கிய தவநெறி ஒன்றுமே அல்லாமல் என்னுடைய உயிருக்கு வேறு தஞ்சம் இல்லை என்பதை அறிந்திருந்தும் அத்தவநெறியில் ஈடுபடாத என்னுடைய பிழையை நீ பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார். உலகத்திலே வழக்கத்தில் நமக்கு தெரிகிறது, தொடர்ச்சியான தெய்வப்பற்று உள்ளவர்கள் வாழ்க்கையிலே பரம்பரையாக ஏதோ தேவைப்படக்கூடிய வாழ்வினுடைய நிறைவுகளை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சிலரிடத்திலே அவை இல்லை. அதற்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அது தவம் என்பதுதான் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம். அந்த தவம்தான் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமைகளை தரும் என்று தெரிந்து வைத்திருந்தும் அந்த தவத்தை செய்ய வேண்டும் என்று பலர் முயலவில்லை. மீண்டும் நாம் தவம் என்று சொல்லுகின்ற போது
நீரிலே நெருப்பிலே நிற்பது என்றெல்லாம் எண்ணக்கூடாது. அம்பாளுடைய திருவுருவத்தை உள்ளத்திலே எண்ணக்கூடிய அந்த சாதாரணமான தவத்தை கூட செய்ய முயல்வதில்லை. அவ்வாறு பலரும் பழி செய்கிறார்கள். அந்த பழியை தன்மேலே ஏற்றிக்கொண்டு நீதான் என்னை ஆட்கொண்டு அருளக்கூடியவள், அதற்கு வேண்டிய தவத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தும் நான் செய்யாமல் இருக்கின்றேனே என்று வருந்துகின்றார். தஞ்சம் பிரிது இல்லை ஈது அல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். ஒற்றை நீள் சிலையும் அஞ்சம்பும் இக்கு அலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சி அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாரதியே. அடியவர்கள் தாங்கள் பழி செய்வதில்லை. பழி செய்தவர் போல மற்ற மக்களின் பழிகளை தன் மீது இட்டுக்கொண்டு பாடுவது உண்மையான அடியவர்களுக்கு இயல்பு. அதுபோல இவரும் நான் உன்னை வணங்கவில்லையே என்று சொல்லுகிறார் என்றால் பிறர் அவ்வாறு வணங்காமையை தன்மேலே ஏற்றிக் கொண்டு சொல்லுகின்றார் என்று பொருள். உன்னை வணங்கக்கூடிய தவணறியல்லாது தஞ்சமில்லாத யான் அதனை மறந்த பழி பொறுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். அறியாது செய்த பாவத்திற்கு கழுவாய் உண்டு, அதாவது பரிகாரம் உண்டு. ஆனால் அறிந்து வைத்து செய்த பாவத்திற்கு ஏது பரிகாரம்? இது நூல்களினுடைய முடிவு. ஆனால் அறிந்து வைத்து செய்த பாவத்திற்கும் பரிகாரம் வேண்டுகின்ற ஆசிரியர் உலக வழக்கை எடுத்து காட்டி நம் உள்ளத்தையும் தொடுகின்ற வகையிலே அம்பாளிடத்திலே வேண்டுகின்றார். அஞ்சும் திருவடிகளை உடைய தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தீங்கு என்று அறிந்தே செய்யும் குற்றங்களை மன்னித்து விடுதல் என்பது உலகியல்பு என்று நாம் காணுகிறோம். இந்த உலகத்தின் இயல்பு போலே யான் அறிந்து வைத்து செய்த பாவத்தையும் அன்னையாகிய நீர் மன்னித்து அருள வேண்டும் என வேண்டுகின்றார். நீள் சிறையும் அஞ்சலரும் இக்கு அறாக நின்றாய் என்பது அம்மை தன் கையில் கொண்ட வில்லும் அம்பும் முறையே கரும்பாகவும் என்கின்ற கருத்தை காட்டுவது. இக்கு என்றால் கரும்பு. இங்கனம் அம்மையை நோக்கி செய்யும் தவ நெறி அல்லாது தஞ்சமில்லை என்பதை அறிந்திருந்தும் அந்நெறியில் ஈடுபடாத தம் பிழை பொறுத்து அருள வேண்டும் என்று வேண்டியவர் அடுத்த பாட்டில் அன்னை தன்னுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே நாற்றம் எடுத்த தன்னுடைய தலையிலே பொருந்துமாறு வைத்து ஆட்கொண்ட பெரும் சிறப்பை போற்றி பேசுகின்றார். பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வாசடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளிலும் சால நன்றோ அடியன் முளை நாய்த்தலையே. பாலை காட்டிலும் இனிய சொல்லை பேசும் அபிராமியே என்று அழைத்து, பாலினும் சொல் இனியாய் என்று அபிராமியை அழைத்து அவளுடைய திருவடி போதுகள் எங்கு எங்கு இருக்கின்றன என்பதை முதற்கண் குறிப்பிட்டார். பொழிந்த மலர் போலும் இருக்கின்ற அவளுடைய திருவடிகளை திருமால் தலையிலே வைக்கிறாள், தேவர்கள் தலையிலே வைக்கிறாள், சிவபெருமானுடைய சடை முடியிலே வைக்கின்றாள், வேதங்களின் உண்மையாகிய பீடங்களின் மேலே வைக்கின்றாள். அவ்வாறு வைக்கின்ற அந்த திருவடிகளை தன்னுடைய தலையின் மேலும் வைக்கின்றாளே. தன்னுடைய தலையோ முடை நாற்றம் எடுத்த தலை, அம்பாள் திருவடி பொருந்துவதற்கு சற்றும் தகுதியற்ற தலை. இவ்வாறு தேவர்கள், திருமால், சிவன், வேதங்கள் இவற்றில் வைத்த திருவடிகளை என்னுடைய தலையிலும் நீ வைத்தாயே என்று மிகவும் வியந்து கூறி, அற்பத்தன்மை உடைய தன்னுடைய தலை அவற்றை விட சிறந்ததா என்று வியந்து பேசுகின்றார். பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையோன் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்று பேசுகின்றார். வேதங்களினுடைய உண்மையாகிய பிரணவ பீடங்கள் 4 என்று திருமூலர் திருமந்திரத்திலே கூறினார். வடிவ பிரணவ இருக்கை, நுட்ப பிரணவ இருக்கை, காரண பிரணவ இருக்கை, பெரிய காரண பிரணவ இருக்கை என்று வேதங்களின் பீடங்கள் 4 ஆகும். அவற்றிலேயும் அம்பாள் திருவடி பொருந்தும். அத்தகைய திருவடி, அதாவது தேவர்கள், திருமால், சிவன், வேதங்கள் 4 பீடங்கள் இவற்றிலே பொருந்தும் திருவடி